ஃப்ரெண்ட்ஸ், பச்சை சுண்டை வத்தல் குழம்பு வைக்கலாம். வயிற்று பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் வறுத்துக்கிடுங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய், 10 வத்தல், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். நல்லா வறுபட்டுட்டு இறக்கிடலாம். ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய், சின்ன உள்ளி இருந்தால் சின்ன உள்ளி போடுங்க. ஒரு பெரிய வெங்காயம், 6 பல் பூண்டு, 2 சின்ன தக்காளி, 2 ஸ்பூன் தேங்காய். நல்லா வதக்கியாச்சு, ஆற வச்சுக்கலாம். இதையும் வறுத்த மிளகு கூட போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அரைச்சி வச்ச மசாலா, சுண்டை வத்தலுக்கு காம்பை கிள்ளி கழுவிடலாம். கழுவி வச்ச சுண்டைக்காவை இடிச்சுக்கலாம். இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் இடித்து வச்சுக்கிடணும். புளி கரைச்சிக்கிடலாம். இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், வத்தல், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய கோடு பூண்டு, 1/2 கப்பு சுண்டை வத்தல் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டு. கருவேப்பிலை, கரைச்சி வச்ச புளி நல்லா கொதிக்கட்டு. அரைச்சி வச்ச மசாலா நல்லா வற்றி சுண்டி வரட்டு. உப்பு, ஒரு துண்டு சர்க்கரை. சுண்டை வத்தல் குழம்பு ரெடி ஆகிட்டு. ஒரு கசப்பு தன்மையோ எதுவுமே இல்லை. தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சின்ன பிள்ளைகள் சாப்பிடாது. கசப்பு தன்மை இல்லாததுனால இப்படி வச்சு பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெயெல்லாம் அப்படியே மிதந்து வருது. மிகவும் சுவையான சுண்டை வத்தல் குழம்பு ரெடி.